நண்பர் முரளியை இழந்து வாழ குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பம் நான் சொல்றது அவருடைய தந்தையார், மனைவி, 2 மகன்கள், சகோதரிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கும் திரையுலகத்தை சார்ந்த தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் எல்லாருமே முரளியுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அது மட்டும் இல்லாமல் முரளியினுடைய ரசிகர்கள் அவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா யாரோ ஒரு ரசிகர் யாருமே தெரியாது, எப்போ பார்த்தாலும் கடவுள் முரளி வாழ்க்கை எழுதி வச்சிருப்பாரு. அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பண்ணாரு. அந்த பாட்டுக்கு இலக்கணமா முரளி வாழ்ந்திருக்காரு. இதை நான் சும்மா வார்த்தைக்காக கூறல. நான் முரளி வீட்டுக்கு அவங்க குடும்பத்தை பார்க்க போனது ஒரு நண்பர் வந்திருந்தாரு. அந்த நண்பருடைய பெயர் சொல்ல வரல. அவர் சொன்னார், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கான முரளி தான். நான் ஹாஸ்பிட்டலில் இதயம் பாதிக்கப்பட்டு படுத்திருந்த போது கேள்விப்பட்டு, கேட்டாலே உதவி செய்த இந்த காலத்தில் கஷ்டம், கேள்விப்பட்டு முரளியை தேடி வந்து மொத்த ஆபரேஷன் செலவையும் ஏற்றுக்கிட்டு கூடவே அதை கவனிச்சாரு. அதற்கப்புறம் இப்ப என்னுடைய தம்பி சார்லி பேசும்போது கூட முரளி செய்த உதவிகளை பற்றி சொன்னார். அதனால்தான் தைரியமா புரட்சி தலைவருடைய அந்த பாடல் வரிகளை கூறி முரளியை உதாரண புருஷனாக்கி பேசுகிறேன். எல்லாம் அந்த அப்படி பேச முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக எழுதிய பாடல் வரிகளுக்கு வேறொரு நடிகரை பெயரை குறிப்பிட்டு பேச முடியாது, பேசுவதற்கு என் மனம் ஒப்பாது. இருந்தாலும் தம்பி முரளிக்காக அந்த பாடல் வரிகளை கூறியது அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல மண்டல் தன்மையோடு வாழ்ந்திருக்கிறார் என்ற காரணத்தினால் தைரியமாக அந்த வரிகளை கூறி முரளியின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறுகிறேன். நன்றி. எல்லாம் தாண்டி மனிதனை மிக்க ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். இங்கே அவருடைய எல்லா நல்ல குணங்களையும் எடுத்துச் சொன்னார்கள். இங்கே அந்த சாமி பேசுகிற உடம்பு சொன்னார். மாதம் செயற்குழு கூட்டம் நடைபெறும். அந்த செயற்குழுக்கு எல்லோரும் 6 மணி 6:30 மணி வந்தால் எல்லோரும் வந்து விடுவோம். நம்ம ராதாரவி அப்படி வாட்சி பார்ப்பாரு, என்னப்பா இந்த முரளி அப்படின்றப்போ ஒவ்வொரு தடவையும் உடனே சரத் சொல்வாரு, வந்துடுவார்ல. ஒவ்வொரு தடையும் லேட் என்று அப்படியே காலம் தள்ளிதான் அப்படி வருவார். வந்தவுடனே தலைவர் சரத் முறைப்பாரு. நம்முடைய செயலாளர் ராதாரவி ஒரு லூக்கு விடுவார். நாங்கெல்லாம் அப்படியே பார்ப்போம். என்ன மாயம் செய்வாரு, என்ன மந்திரம் செய்வாரு தெரியாது. கொஞ்ச நேரம் நாங்கள் எல்லாருமே சிரிச்சிருவோம். அந்த இடத்தையே கடகலன்னு ஆக்கிடுவாரு. இது ஒரு நாள் இல்லைங்க, 2 நாள் இல்லைங்க, ஒவ்வொரு தடவையும் கமிட்டி மீட்டிங் நடக்கும் போதெல்லாம் காலம் சென்றுதான் வருவார். ஆனால் எங்களை மகிழ்ச்சி கருதி ஆழ்த்துவார். அந்த முறை இன்றைக்கு காலம் சென்று படமாக இங்கே இருக்கின்ற பொழுது வேதனையாகத்தான் இருக்கிறது. எல்லோரும் அவருடைய நல்ல பண்புகளை சொன்னார்கள். அவருடைய குடும்பத்தோடு நெருங்கிய எங்களுக்கெல்லாம் சரத்துக்கு தெரியும், ராதாரவி தெரியும், எனக்கு தெரியும். அவருடைய துணைவியார் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 10 ஆண்டு காலம் அந்த சகோதரி செய்திருக்கிற தியாகம் இருக்கிறது. அந்த தியாகம்தான் இத்தனை ஆண்டுகள் முன்னாடி நம்மோடு வாழ்வதற்கு காரணம். அது ஒரு அற்புதமான தியாகம். அது மாதிரி பாதி வழி வரைக்கும் பயணத்திலே வந்துட்டு நடு வழியில அந்த குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் ஒரு பெரிய ஆறுதல் என்னன்னா, சினிமாவில் கதாநாயகன் இருக்கிறது, இத்தனை ஆண்டு காலம் இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை. அதில் வெற்றி பெற்றார். அந்த கதாநாயகன் என்ற அந்த தீபத்தொடரை கையில் தூக்கி கொண்டு மோசமான பாதை வழியாலாம் வந்தவர் அதற்கப்புறம் ஒரு நல்ல பாதையிலே தன் மகனிடம் கதாநாயகன் என்ற தீபத்தொடரை கையிலே கொடுத்திருக்கிறார். அந்த அன்பு சகோதரிக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன், உங்கள் தியாகம், உங்களுடைய சேவை, இது எந்த விதத்திலும் முரளியுடைய நல்ல குணத்திற்கு குறைந்தது அல்ல.
ஆகவே முரளியுடைய அந்த அன்பு, அந்த உழைப்பு, அந்த தியாகம், இதையெல்லாம் உங்கள் குடும்பத்திற்கு பின்னால் நிற்கும். நீங்கள் இன்றிலிருந்து மென்மேலும் மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.